ஃப்ரெஷ்ஷு கனவாக கிடச்சிருக்குங்க. இதை வச்சு ஒரு அட்டகாசமான ஸ்டார்டர் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதோட பேர் சில்லி ஸ்குவிட். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டிஷ்ஷை ஃபஸ்ட்டு நான் கோவாவுக்கு போயிருந்தப்போ தாங்க ட்ரை பண்ணேன். சூப்பரான டிஷ்ஷு. ஸ்குவிட் இதை மாதிரி ரிங்ஸாக கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மிளகு, கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் சோள மாவு சேர்த்து ஒரு பேட்டர் மாதிரி தயார் பண்ணி எடுத்துங்க. கொஞ்சமாக தண்ணியும் தெளிச்சிங்கன்னா பக்காவாக வந்துடும். இனிமேல் எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். வெப்பநிலை அதிகமாக வச்சுட்டு தான் நம்ம ஸ்குவிட்டை ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நடுவில் அது வெடிக்கும். அதனால் ஸ்குவிட்டை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தூரமாக தள்ளி வந்துடுங்க. நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இதுக்கு வெப்பநிலை வந்து ரொம்ப முக்கியம். அதிகமான வெப்பநிலை வச்சு பண்ணால் தான் ஸ்குவிட்டு பக்காவாக ஃப்ரை ஆகி கிடைக்கும் உங்களுக்கு. ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு ஆயில் சிலிண்டரில் மாற்றி வச்சுக்கலாம். அப்போ தான் எக்ஸஸாக இருக்க ஆயில் எல்லாமே ட்ரெயின் ஆகி போயிடும். அதே எண்ணெயில் கொஞ்சமாக வெங்காயமும் பச்சை குடமிளகாய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். சைனீஸ் கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பொடிசா நறுக்கி வச்சுக்கிற பூண்டை சேர்த்துங்க. பூண்டை சேர்த்துட்டு பொன்னிறமாக வதக்கணும். அந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவு குக் பண்ணி வச்சுருக்கிற சில்லி பேஸ்ட். இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ கெச்சப் இல்லைங்க, டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ண போகிறோம். டார்க் சோய் சாஸ், சால்ட்டு, பெப்பரு, கொஞ்சமாக சுகர், அது கூடவே எம்எஸ்சி அப்படி இல்லைனா அரோமேட்டிக் சீசன் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஸ்குவிட்டு, ஆனியன், கேப்சிகம் எல்லாமே சேர்த்து வெப்பநிலை அதிகப்படுத்தி அதாவது தீயை நல்லா கூட்டி வச்சு டாஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஃபினிஷ் பண்ணுறதுக்காக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். அவ்வளோதாங்க, ஒரு அட்டகாசமான சில்லி ஸ்குவிட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்னங்க, நான் எப்பவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.